பசங்களுக்குள்ள எல்லாம் ஒத்தியுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள தான் அந்த பெரியவன் சின்னவன் அனைத்து இருக்குல்ல. மக்களும் ஒன்று தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லா நடிக்கிறார். ஒரு ஃபாதராக நடிச்சிருக்காரு. நிறைய பேர் மதம் மாற்றணும், அது அவர் தான் அவரோட மெயின் கேரக்டரு. அது ரொம்ப அழகாக, அதுவும் திருநெல்வேலி ஸ்லாங் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஜாதி மதம் வேற பண்ணுறது தப்பு. எல்லாமும் ஒன்று தான். எல்லா மக்களும் ஒன்று தான் ஆச்சுங்களா. ஜாதி மதம் வேறு வேறு பண்ணுறது தப்பு. படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு. பாடு ரொம்ப சூப்பர். நல்லா டைலாக் பண்ணியிருந்தாரு. ஹீரோனி நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அவர் நல்லா விட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. விமல் சார் படம் நிறைய பார்த்துருக்கோம். எல்லாம் காமெடியாக கலகலப்பு டூ இந்த மாதிரிலாம் எல்லாமே வெயிட் பண்ணுறோம் நாங்கள். கலகலப்பு டூக்கு நல்லா இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. புரியல. மதம் இப்போ நாங்கள் மதத்தை பார்க்கல. ஃபஸ்ட்டு எப்படி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இப்படி தான் பார்ப்பாங்க போல் அப்படின்ட்டு நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பாட்டு லாஸ்ட்டு பாட்டு சிவன் பாட்டு அது நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்தது. பாட்டெலாம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. பேயெல்லாம் கிடையாது, சும்மா நார்மல் எப்பயும் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது படம் எல்லாமே. பாட்டு 2-3 பாட்டு இருந்தது, நல்லா இருந்தது. ஜாதி பற்றிலாம் பேசல, அவேர்னஸ் படம் தான் இது. ஆமாம், இல்லை மதத்தை பற்றி பேசல, மதம் மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், மாறக்கூடாது. நம்ம ஏன் மாறணும், அது மாதிரி இருக்கணும். பாட்டு நல்லா இருந்தது. சரி, நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த மத ரீதியாக ஜாதி ரீதியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்றதை விட எல்லா மதம் பொதுவான்றத மாதிரி தான் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அதை வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. விமல் ஆக்டிங்கை விட நம்ம நடிகர் கூல் சுரேஷுக்கு தான் சரியான விசில் சத்தம், கை தட்டெல்லாம் தேட்டர் உள்ள. தலைவருக்கு ஒரு படம், ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க, பயங்கரமாக பண்ணிருக்கா போல். கூல் சுரேஷ் வில்லனா அதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாப்லேயே ஒரு கூல் சுரேஷை போட்டு தள்ளிட்டாங்க. சரி அவர் இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா தான் நிறைய அவரோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டினாங்க. எல்லாமே பக்காவாக இருந்தது. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மேலும் மேலும் அவர் நிறைய படம் வர நல்ல வாழ்த்துக்கள். இதை சொல்லியிருக்க என்ன கருத்துன்னா, கூல் சுரேஷ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். 2 மத பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. 2 மதம் பிரச்சனை சொல்லாதீங்க, 2 மனுஷனுக்குள்ள பிரச்சனை சொல்லியிருப்பார். அது உண்மை தானே. எனக்கு நம்ம ஊரில் கூட வச்சுங்க, ஒரு வில்லேஜ் வச்சேன், கீழே மேலே ஒரு வேறுபாடு இருக்கும். இந்த பக்கம் 2 பேர் இருப்பான், இந்த பக்கம் 2 பேர் இருப்பான். அவனால தானே இல்லை இந்த ஊருக்கே சண்டை, ஒரு ஜாதி சண்டை அவனால தான் வருது. பசங்களுக்குள்ளே எல்லாம் ஒத்தியுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள தான் அந்த பெரியவன் சின்னவன் அனைத்து இருக்குல்ல. அதனால தான் இப்போ வந்து இந்துவிலேருந்து கிருஷ்ணா மாறுறான். ஏன் மாறுறான்? அவங்களோட தேவை. அந்த தேவை என்னன்னா பணம், வேலை, அவனோட இது. அதனால் தேவை மாறான். அதை அவன் யூஸ் பண்ணிக்கின்னு அவன் இது பண்ணுறான். அது ஏன் இருக்கும்போது நீ பண்ணலாம்ல, எதுக்கு நீ அதில் பண்ணுற? ஏன் இப்போ நிறைய பேர் இருக்குது, நானும் சேனல் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மாதிரி இருக்காங்களே. மதம் அரசியல் 2 ஒன்று தான் பேர். மதத்தை பற்றி பேசணும், அரசியல் பற்றி பேசணும் ஒன்று தானே. அரசியல் தான் சம்மந்தப்பட்டு, முக்கால்வாசி அரசியல் தானே. இப்போ ஓட்டு எதனால் வாங்குறீங்க? ஓட்டு எதனால் மதத்தில் வச்சு தான் ஓட்டு வாங்குறீங்க. எப்படி இப்போ சொல்ல முடியும்? இப்போ அரசியல் சார்ந்த படம் தான், ஜாதி படம் தான். அரசியல் ஜாதி இது ஒன்றும் இல்லை, பிரித்து பேசுகிறாங்க பாரு. அரசியல் ஜாதி ஒன்று தான். நியாயமாக பார்த்தா அரசியல் ஜாதி ஒன்று தான். விமல் அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் சீன் நல்லா இருந்தால் நிறைய இருந்திருக்கும். ஹீரோயினெல்லாம் பயணம் ஆக்டிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்கெல்லாம் குறையே இல்லை. கொடுத்த காசு நம்ம ஒர்த்து, அவ்வளோதான். இது ஒன்று சொல்ல மாதிரி பாருங்க பிரதர். A-சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. A-சர்டிஃபிகேட்னா நம்ம நிறைய பேருக்கு A-சர்டிஃபிகேட் தெரியும், 80+ மூவி தான் தெரியும். இது 80+ மூவி கிடையாது. சின்ன வந்து பெரிய வந்து எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான். இதே A-சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். சரி, வேறு எதாவது கூட இருக்குன்னு வச்சுங்க. A-சர்டிஃபிகேட் ஒன்று சொல்லணும், இல்லை இது கருத்து சொல்லணும். A-சர்டிஃபிகேட் கொடுத்தா நிறைய பேருக்கு 18+ மூவி தான் தோணுது. அது பார்க்கலாம்ல. இது A-சர்டிஃபிகேட் மூவியே கிடையாது. படம் சூப்பர் பிரதர். படம் நல்லா இருக்குது. சின்னவங்க பேர் எல்லாமே அது பார்க்கலாம். A-சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க தப்பு. அது பார்த்துங்க. மதத்தை வந்து பேசுகிறாங்களோ, ஒரு மதத்தை கம்மியாக பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கான்னு எனக்கு சரியாக எனக்கு இன்னமும் இருக்கான்னு தெரியாது. பட் முன்னாடி காலத்தில் நாங்களே நேரில் நிறையா பார்த்துருக்கோம். ஆக்சுவலி காசுக்காக மதம் மாறுறது வந்து
இப்போ முன்னாடி அதாவது 90ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 90s 20லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஊர் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. அதுக்காக நிறையா மாற்றவும் செஞ்சாங்க சட்டத்தெல்லாம். ஸோ அந்த மாதிரி காசுக்காக மதம் மாறுறது, உங்கள் பசங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம் மதம் மாறிக்கோங்க அப்படிங்க சொல்கிறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் மதம் மாறிக்கோங்க, இந்த மாதிரி இந்த கான்செப்டில் நடக்கக்கூடிய ஸ்கேம், அதனால் மதம் மாறுறதுனால வரக்கூடிய விளைவுகள், அதனால அவங்க அனுபவிக்கிற சில விஷயங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த படம் போயிட்டுருக்கு? ஏன்னா வெறும் ஒரே மதத்தை வந்து அதிகமாகவும் இன்னொரு மதத்தை கம்மியாகவும் காட்டுறாங்களா, எதனால இப்படி காட்டுறாங்கங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, நம்மளுக்குள்ளே நிறையா இருக்கும். நம்மளுக்கு முன்னாடிலேருந்து ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். நம்ம அந்த கேள்வியை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லா மதமும் ஒன்று தான். நம்ம இன்றைக்கி கும்பிட்ற கடவுளே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி உள்ள முன்னோர்கள் வேறு மதத்தோட முன்னோர்களை தான் நம்ம இன்றைக்கி சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர எல்லா கடவுளும் அவங்க தான் கடவுள் அப்படிங்கும்போது அப்படின்னா எல்லாமே ஒன்று தானே, எல்லா மதமும் ஒன்று தான். வழிபாடுகள் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாம், அவங்க ஒரு விதமான வழிபாடுகள் கும்பலாம், நம்ம ஒரு விதமான வழிபாடுகள் கும்பலாம், ஆனால் கடவுள் என்பது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓரளவு ஆக்சுவலி எனக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் வில்லேஜ் சைடு இந்த சப்ஜெக்ட் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மதுரை திருநெல்வேலி சைட்லலாம் ஓடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விமல் சாரோட தமிழ் ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே எனக்கு அந்த தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு தமிழ் கேட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. அதை தாண்டி எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் வேறு லெவலுங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லா நடிக்கிறார். ஒரு ஃபாதராக நடிச்சிருக்காரு. நிறைய பேர் மதம் மாற்றணும், அது தான் அவரோட மெயின் கேரக்டரு. அது ரொம்ப அழகாக, அதுவும் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசி அதை கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது.